உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை தொடர்ந்து பார்க்கிறோம். 2 அதிகாரங்களை முடித்து 3வது அதிகாரத்தில் 10 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இப்போ தொடர்ந்து அதற்கு மேல் வருகிற காரியங்களை பார்ப்போமாக. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11வது 12வது வசனங்களை வாசிக்கிறேன். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பாருங்க, இந்த உலகத்து மனிதர்களை நம்ம போய் கண்டிக்க மாட்டோம், நம்ம பிள்ளைகளானால் கண்டிப்போம். தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறபடியாலே நாம் தொடர்ந்து நன்றாக வாழ்வதற்கு நம்மை கண்டித்து செவ்வையான பாதையில் நடத்துகிறார்கள். அப்படி நடத்தலைன்னா நம்ம இஷ்டத்துக்கு விட்டால் தாறுமாறாக போய் எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகி சாகிற மாதிரி வாழ்க்கை ஆக்சிடெண்ட் ஆகிரும். ஆதலால் இங்கே இந்த சிட்சையானது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த சிட்சையை பற்றி எபிரேயர் 12வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் சிட்சிக்கும் போது சோர்ந்து போகாதேன்னு எழுதியிருக்கிறாரு. இப்போ எபிரேயர் 12 5வது வசனம் முதல், அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்துனா கண்டித்து. தண்டனை வேற, தண்டிக்கிறது வேற, கண்டிக்கிறது வேற. இந்த அக்கிரமம் செஞ்சால், இந்த குற்றம் செஞ்சால் தண்டனை, கோர்ட்டு தண்டனை கொடுத்துரும். ஆனால் பெற்றோர் தண்டனை கொடுக்கறதில்ல, கண்டிக்கிறார்கள். கண்டிக்கிறது எதுக்கு? நல்ல வழியிலே கொண்டு வருவதற்கு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்தியை மதியை மறந்தீர்களா? இந்த இடத்துல தண்டிக்கிறாருன்னு போட்டிருக்குது, ஆனாலும் கூட அதை கண்டிக்கிறாருன்னு எடுத்தால் தான் சரியாக இருக்கும். தண்டனை, அந்த கண்டிக்கிறதே அந்த செய்த குற்றத்துக்கு ஓரளவுக்கு சமமாக ஒரு தண்டனையை கொடுக்கறது தானே. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் செஞ்ச சேட்டைக்கு அடியை வாங்கிட்டு அப்புறமேலு பொறுமையாக ஒழுங்காக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், பிள்ளையன்னு நடத்துவார். ஆனால் அவர் கொடுக்குற சிட்சையை சகிக்காமல் எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டியதில்லை அப்படின்ட்டு கிளம்பி போனால் அப்புறம் பிள்ளையாக நடத்த முடியாது. பார்த்தீங்களா? தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்க சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இல்லாமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. வேசி பிள்ளைகளை தான் வேறு யாரும் கண்டிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் என்ன போட்டிருக்கு? நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள். நம்முடைய ஆத்மாவுக்கு தகப்பன் இல்லை, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள்.
இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அவர் கோபம் வந்து அடிக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவர் நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்பா அம்மா ஒரு நாள் அடித்து விடுறதில்ல, நம்ம விடாமல் சேட்டை பண்ண தான் செய்கிறோம். அது பின்னாடி ஏதாவது போட்டு அடி போடத்தான் செய்கிறாங்க. ஆனால் போக போக பழகிடுது. அப்பா அம்மா அடித்ததெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு தெரியுது. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் கூட எங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரர் தான், அட்டி போட்டு பின்னிடுவார். ஆனால் அப்படியே அடித்து கொண்டு போய் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஊர் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ கண்டுபிடிச்சி ரெண்டாக செம்மையாக சாத்தி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்தாங்க. அன்றைக்கி அந்த அடி போட்டு என்னை ஒழுங்குபடுத்தலைன்னா இன்றைக்கி நான் நின்று இப்போ உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் யோசிப்பேன், அன்றைக்கி அவங்க கண்டித்தது எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அதுபோல் கர்த்தர் கண்டிக்கும்போது நாம் அதை ஏற்றுக்கொண்டு சரியாண்டவரே ஒழுங்காக இருக்கேன்னு சொல்லி நம்ம உண்மையாகவே மனம் திரும்பி தேவனுடைய அன்புக்குள் நம்மை வைத்து கொள்ளும்போது அது நமக்கு நீதியாகிய சமாதான பலனை தருகிறது. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வை பண்ணுங்கள். உங்களுடைய நடவடிக்கையே சரியாக இருக்கட்டும்ன்றாரு. யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஆக இங்கே பாருங்க, இந்த சிட்சை நமக்கு மிகவும் அவசியம் என்று இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சும்மா ரெண்டு வசனத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. இது மட்டும் இல்லை, இந்த சிட்சையை பிள்ளைகளை எப்படி சிட்சிக்கிறது, கண்டிக்கிறது, பெரம்பெடுத்து அடித்து அவனை ஒழுங்குபடுத்துறது அப்படியெல்லாம் இன்னும் பின்னாடி வருது நீதிமொழிகளில். அதை அப்போது பார்ப்போம். இப்பொழுது 13வது வசனத்துக்கு போகலாம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். 11, 12 சிட்சையை பற்றி சொல்லிவிட்டு 13 ஞானத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. எதுக்கா? அங்கே 2 செவ்வையை அடி போட்டு சரி பண்ணினாதான் தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தகப்பனுக்கு கெட்ட பேரை உண்டாக்கும்னு எழுதியிருக்கு. ஆனால் கண்டித்து ஞானத்தில் நடத்திருந்தோம்னா அது இந்த பிள்ளைய பெற்றோருக்கு மகிமையாக இருந்துருவாங்க. இப்போது கர்த்தர் நம்மை கண்டித்து நம்மை செவ்வையான வழியிலே நடத்தும்போது நம்ம நல்ல இந்த உலகத்தை ஜனங்கள் மத்தியில் நம்ம ஆசீர்வாதமாக உயர்ந்திருப்போம். அது நம்முடைய பிதாவாகிய கர்த்தருக்கு மகிமையாக இருக்கிறது. அடித்து சரி பண்ணாதான் நம்மளும் சரியாக இருப்போம், ஒழுங்காக இருப்போம், அவருக்கும் நல்ல பேர். நம்ம ஊதாரிய அப்படின்னு பேர் வாங்கினா அது அவருக்கு நல்ல பேரா? இல்லையே. நம்ம புத்தி கட்டவங்கன்னு இருந்தால் அது அவருக்கு நல்ல பேரா? இல்லையே. ஆக நாம் செவ்வையாக நாம் நன்றாக இருக்கும்போது தான் அவருக்கு நல்ல பேர். அதனால் அவருக்கு நல்ல பேர் வேணும், நமக்கு நல்லா இருக்குன்னு அதனால் கண்டிக்கிறாரு. ஆனால் மூடர் இந்த ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுறாங்களாம். அடித்தாலும் கேட்க மாட்டாங்களாம், ஊர் சுற்றுவாங்களாம். அது அப்புறம் கேஸு கைவிடப்படுற கேஸாக மாறிடுது. ஆனால் நீங்கள் பிள்ளையா இதை சிட்சையை சகிக்கிறதுனால உங்களை பிள்ளையாக நினச்சி அவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க. சரி, 13வது வசனத்திலிருந்து, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானம் ஏற்கனவே சொன்னேன், ஞானம்ங்கிறது தேவன் கொடுக்குற அவ்வப்போது நம்ம கொடுக்குற வார்த்தைகள். புத்தியை சம்பாதிக்கிறதுனா பொல்லாப்பை விட்டு விலகிறதே புத்தி. அப்போ பொல்லாப்பை விட்டு விலகிற புத்தி நமக்கு வந்துருச்சுன்னாவே நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். அது புத்தியாக வரணும். ஏதோ ஒரு ஆபத்துக்கு விலகினது மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த பிசாசு விரிக்கிற எந்த வலையிலையும் போய் விழுகாமல் பொல்லாதவர்களுடைய கூட்டத்தில் சேராமல். அதனால தான் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? அந்த ஞானம் புத்தின்னு சொல்லிட்டு அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. எது? ஞானமும் புத்தியும்
வெள்ளி வர்த்தகத்தை பார்க்கலும் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. அதன் வர்த்தகம், அதாவது ஞானத்தோடைய புத்தியோடைய வர்த்தகம், வெள்ளி வர்த்தகத்திலும் அதிக ஆதாயம், அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமாக இருக்கிறது. முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. முத்து முத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு விலை, அது அதிகமான விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். முத்துக்களை பார்க்கலும் அது விலையேறப்பட்டது. எது? ஞானமும் புத்தியும். ஞானமும் புத்தியும் வெள்ளி வர்த்தகத்திலும் அதிகமானது, ஞானமும் புத்தியும் பசும்பொன்னிலும் ஆதாயமானது, உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலாம் அது விலையேறப்பட்டது, நீ இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. இந்த பூமியில் தேவனுடைய ஞானத்தையும் அவர் கொடுக்குற புத்தியை காட்டிலும் இந்த அண்ட சராசரம் இந்த பூமியிலேயே உனக்கு இச்சிக்கத்தக்க வேறு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் உலகம் அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது, பிசாசுக்குள் கிடக்கிறது, பிசாசோடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு மாதிரி புத்தி கெட்டவங்களா ரட்சிக்கப்படாத எல்லாருமே ஒரு விதமாக ஒரு பைத்தியக்காரத்தனமாக தானே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற இந்த உலகம் நல்லா நார்மலாக தான் இருக்குன்னு. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இந்த ரட்சிக்கப்படாத எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு விதத்தில் பைத்தியக்காரன். ஏன்னா ஜீவனை கொடுக்குறேங்கிற ஒரு ஆள் வரும்போது அதை வேண்டான்னு சொல்லி அசட்டை பண்ணுறது, அப்புறம் அவங்கள தானே விரட்டுறது, இயேசுவை சிலுவையில் அறையிறது. ஏங்க இது என்ன பைத்தியக்காரத்தனம் இல்லையா? டோட்டல் பைத்தியம். ஆனால் இவங்கெல்லாம் நல்லவங்க, நல்லா தான் இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் சகலத்தையும் பார்க்கும்போது தான் நீங்கள் சரியாக நடப்பீங்க. அதனால் பாருங்கள், இங்கே அவர் சொல்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் கவனிங்க. முத்துக்களை பார்க்கலும் அந்த ஞானமும் புத்தியும் விலையேறப்பட்டது, நீ இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் கையிலே தீர்க்காயுசும் இடது கையிலே வலது கையிலே தீர்க்காயுசும் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. எது கையில்? ஞானம். ஞானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுடைய வலது கையில் தீர்க்காயுசு, அதாவது திருப்தியாக வாழ்ந்து முடிக்கிற அளவுக்கு தீர்க்க ஆயுசு. இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. தீர்க்காயுசும் இருக்குதான், செல்வமும் கனம், அதாவது மரியாதை இந்த உலகத்து மனிதர்களால் மதிக்கப்படுகிறது. செல்வம் கனமும் இருக்கிறது. திரும்ப வாசிக்கிறேன், இந்த 3 வசனங்களை சேர்த்து வாசிக்கிறேன். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கல அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையிலே தீர்க்காயுசும் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள். எதோடைய வழிகள்? ஞானம் புத்தியோடைய வழிகள் இனிதான வழிகள். அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். ஞானம் புத்தியாக ஒரு இதில் பாதையில் போனீங்கன்னா நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி, நம்ம நினைக்கிற இந்த பூமி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குது, அது தன்னுடைய பாதையில் போகுது, அது அப்படி தான் உண்டாக்கியிருக்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் இது எங்கேயாவது விழுந்து போகாதபடிக்கு, எங்கேயாவது போய் மோதி உடையாதபடிக்கு அதுக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சுருக்கிறாராம். தமது ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். வானங்கள்னா 3ஆம் வானம் வரைக்கும்னு பைபிளில் ஒரு வரி போட்டிருக்கு. ஒரு மனுஷன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டு மனிதர்களால் பேசப்பட முடியாத அப்பேற்பட்ட வார்த்தைகளை கேட்டான் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு பவுல் அங்கே 2 கொரிந்தியரில் எழுதுறதை நீங்கள் வாசிக்கிறீங்க. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாய விரிவும் பனியை பெய்கிறது. அவருடைய ஞானத்தினாலே ஒரு சமயத்தில் பூமி முழுவதும் வெள்ளத்தால் நிறைந்திருந்தது. அப்புறம் அவர் இந்த தண்ணீர்களெல்லாம் பிரிந்து போய் வெட்டாந்தரை உண்டாகட்டும்னு சொன்னார். அப்போ அவர் தன்னுடைய ஞானத்தினாலே ஆழங்களை பிரித்து புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்று பார்க்கிறீர்கள். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்து ஆகாயமும் பனியை பெய்கிறது. பனி பெய்யுது, அப்புறம் மழையும் பெய்யுது. என்ன அருமையாக இந்த பூமியை அவர் செய்து வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா?
என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் காத்துக்கொள்ளணும்னு இதே 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறேன். பார்த்தீங்களா? என் மகனே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இதில் ஞானத்தின்படி, கர்த்தர் கொடுக்குற ஞானத்தின்படி உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் அப்பொழுது அதனிடத்தில் ஜீவ ஊற்று உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அதனால் ஞானமாக கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பார்த்து காத்துக்கொள்ளுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. எங்கே இந்த 7 வசனத்தை நான் மறுபடி மொத்தமாக வாசிக்கிறேன். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. பசும்பொன் 24 கேரட். இங்கே சொல்கிறாரு, அதன் ஆதாயம், ஞானத்தோடைய புத்தியோடைய ஆதாயம் பசும்பொன்னிலும் உயர்ந்தது. முத்துக்களை பார்க்கல அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். பணம் துட்டெல்லாம் இருக்கிறது சரி, ஆனால் பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் இருந்தா, இங்கே சொல்கிறாரு ஞானத்தின் பாதையிலே சமாதானம் இருக்கிறது. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் கனியை பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஜீவ விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சம்னா அதை சாப்பிட்டா சாகாமல் இருக்கலாம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு செத்து போயிட்டான். இப்போ நமக்கு சொல்கிறாரு ஜீவ விருட்சம் எது? நமக்கு ஆதாம் ஏவாளுக்கு 2 மரம் வச்சிருந்துச்சு. இப்போ நமக்கு 2 மரம் வேணும் இல்லையா? இப்போ இந்த பொய் பித்தலாட்டம் பாவங்கள் எல்லாமே அதன் வார்த்தையின்படி, அந்த பிசாசின் வார்த்தையின்படி செய்யும்போது அது நமக்கு மரணத்தை உண்டாக்கிறது. வாழ்க்கையிலையும் சாபம், முடிவில் மரணம், நரகம். ஆனால் இப்போ நமக்கு அப்படி ஒரு சோதனை வச்சுருக்கிறாரே. இப்போ நமக்கு அதில் ஜீவ விருட்சம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அந்த ஞானத்தின் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதையெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். ஞானத்தை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். பின்னாடியே 8வது அதிகாரத்தில் வருது, இயேசுவே அந்த ஞானம். அப்போ இந்த இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொண்டால், இங்கே ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு ஜீவ விருட்சம். அப்போ அவருடைய வார்த்தையை நீங்கள் புசிப்பீங்க. அப்போ அதிகமான ஜீவனை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் வருவீர்கள். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். எதை? அந்த ஞானத்தையும் புத்தியையும். கர்த்தர் ஞானத்தினாலே புத்தியை அஸ்திவாரப்படுத்தி, ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி, புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். இங்கே பாருங்கள், இந்த காத்துக்கொள்கிற வேலை நம்முடைய வேலை. எந்தெந்த விதத்தில் நாம் காத்துக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் செய்யணும். நம்ம எல்லா புத்தி கட்டத்தனத்துலேயும் நடந்து விட்டு அப்புறமேலே என்னை காத்துக்கங்க ஆண்டவரே, நான் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே வர்றேன். இந்த யாக்கோபு சொன்னான் பார்த்தீங்களா, நீர் ஆசீர்வதிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு எல்லா புத்தி கட்டத்தனத்துலேயும் நடந்துக்கிறது. அப்புறமேலு எனக்கு என்னை காத்துக்கணும், ஆசீர்வதிக்கணும்னு. யாக்கோபு என்ன கேட்டார்? ஏண்டா ஏமாத்துக்காரனே, அங்கே உங்கள் அப்பா கிட்ட என்ன ஏமாத்தின, ஏசாட்டை எப்படி ஏமாற்றி பிடுங்கினேன் அப்படின்னு கேட்டு, நீர் ஆசீர்வதிக்கலைன்னா விட மாட்டேன்னுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவருக்கு ஆசீர்வதிக்க முடியலை. கேட்குறாரு, ஏன்டா ஆசீர்வதிக்க முடியலைன்னா உன்கிட்ட விஷயம் இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன, உன் பேர் என்ன? ஏன் இவருக்கு பேர் தெரியாதோ? ஆனால் இவனுக்கு உணர்த்தணும், நீ என்ன, நீ யார், நீ இப்படி இருந்துக்கிட்டு என்னை ஆசீர்வாதம் கேட்குற அப்படின்னு அவனை உணர்த்திட்டு அவன் மனம் திரும்புறதுக்கு வந்த பிறகுதான் உனக்கு இன்னுமே யாக்கோபுன்னு பேர் கூட இருக்கக்கூடாது. யாக்கோபுன்னா எத்தன், யாக்கோபுன்னு பேர் கூட இருக்கக்கூடாது. உன் புத்தியில் இந்த ஏமாத்து வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ இனிமேல் இஸ்ரவேலா இரு அப்படி சொன்னார். இவன் ஏமாத்துக்காரன் பார்த்தீங்களா?
ஏசாவை ஏமாற்றி பிடுங்கினா, தன்னுடைய தகப்பன் ஈசாக்கிட்ட ஏமாற்றி யார் ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை சுட்டு எடுத்துட்டான். அதனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கலை. இப்போ ஆசீர்வாதம் கேட்டால் எப்படி? ஆசீர்வாதம்லாம் கொடுக்க முடியாது. அப்போ ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யணும்? நீ ஆள் சரியாகு, யாக்கோபு எத்தன்கிற பேர் மாதிரி நீ இஸ்ரவேல் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற எ பிரின்ஸ் வித் காட் அப்படின்னு நீ மாறு அப்படின்னு சொல்லி அது சொல்லிட்டு தான் அவன் அங்கனே மனம் திரும்பினானா இல்லைன்னு எழுதலை. ஆனால் ஒன்று செஞ்சிட்டான். அந்த ஏசாவுக்கு அவனுடைய கோபத்தை போக்க அவன்கிட்ட இருந்தானே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஏதோ ஒரு விதத்தில் பிடுங்கிட்டான். அதுக்கு பதிலாக இவன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அவனுக்கு பதிலாக அதை ஏமாத்தினதுக்கு பதிலாக இங்கே தன்னுடைய மந்தைகள்லேருந்து எடுத்து கொடுக்குறான். ரெஸ்டிடியூஷன். அங்கே களவாடினதை அங்கே பிடுங்கி கொண்டதை திருப்பி கொடுக்கறது, அதுவும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கறதுன்னா எவ்வளோ சேர்த்து கொடுக்கறது? அவன் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக சரி இன்னுமே நீ நல்லாரு அப்படின்னு அவனை நம்ம வாழ்த்தணும். அவன் சபிக்கிறான், என்கிட்ட இருந்து இதை பிடிங்கிட்டான், அவன் இப்படி செஞ்சுட்டான்டவரே அப்படின்னு சொல்லி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம அதை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு அவனோட நல்மனம் பொருந்தும்போது கடைசிக்கு அவனே மனசார உங்களை ஆசீர்வதிச்சிடுறான். அப்படி தான் யாக்கோபு அவன் ஆசீர்வதிச்சுவிட்டான். அதனால் பாருங்கள், என்னது அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன்றான். சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான், அதை இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என்ன காசு கொடி கொடுக்க முடியுமோ 2 மந்தையில் அவனுக்கு ரொம்ப பிரியமானதெல்லாம் எடுத்து அந்த ஏசாக்கு கொடுக்குறத கொடுத்துட்டான். பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ பாவிகள் ஞானத்தில் இருக்க முடியாது. என் மகனே, இந்த ஞானம் புத்தி இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள்ளணும். நம்ம தான் காத்துக்கணும், அவர் காக்க மாட்டார். என்ன ஆண்டவரே காக்க மாட்டீரா? காக்க மாட்டார். உன்னதமானவுடைய மறைவுக்குள்ளே நீங்கள் தான் போகணுமே ஒழிய அவர் பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு செய்ய மாட்டார். அவர் எனக்கிட்ட வா, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. யார்? இஸ்ரவேலர். மனதில்லாமல் போனவங்க கடைசியில் கிறிஸ்துவுக்கு பிறகு 40 வருஷத்தில் கிபி 70 இஸ்ரவேல் தேசம் நிர்மூலமாயிட்டு எருசலேம் அழிக்கப்பட்டது. தேவாலயம் அடியோடு, அதாவது அஸ்திவாரத்தோடு பிடுங்கப்பட்டு இடிக்கப்பட்டது. யாருக்குங்க? தங்களை கிறிஸ்துவுக்குள்ளே காத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறவர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க? பொதுவாக மக்கள் செய்கிற சேட்டையெல்லாம் அக்கிரமத்தெல்லாம் பண்ணிவிட்டு ஆண்டவரே என்னை காத்துக்குங்கன்னு உவாசமும் போடுவாங்க. ஆனால் அவர் கேட்பார், கடைசியில் உன் பேர் என்னன்னு கேட்பார். முதல்ல புத்தியாக இருந்து ஞானத்தை காத்துக்கொண்டு, ஞானம் அதோடைய வழிகளெல்லாம் சமாதானம்னு எழுதியிருக்கேன். அந்த சமாதானமான வழியை, ஞானத்தின் வழியை, தேவனுடைய வழிகளை, தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. பார்த்தீங்களா? எஸ், எவ்வளவு ஆசீர்வாதமாக நம்ம இருக்கலாம் பார்த்தீங்களா? எப்போ? புத்தியோடு இருக்கும்போது. புத்தி வேணுங்க, ஞானம் வேணுங்க. இதை நாம் அதை கண்டுபிடிக்கணும். பின்னாடியெல்லாம் வருது, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி அப்படின்னு இருக்குது. சம்பாதிக்கிறதா இருக்கிறதெல்லாம் கோட்டை விடுறதா? கர்த்தருடைய வார்த்தை தான் ஞானம். அதை பாதுகாத்துக்கொள். அதை வழியருகே கற்பாரை முள்ளுலெல்லாம் போட்டிங்கன்னா இந்த ஞானத்தை பிசாசு பொறுக்கிட்டு போயிடும். உங்கள் இருதயம் நல்ல நலம் போல் இருக்கட்டும். ஞானத்தின் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருந்து அது நல்ல விளைச்சலை கொடுக்கட்டும். அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் கர்த்தருக்கு மகிமை. சரி, அடுத்து 23வது 22வது 23வது 24வது வசனங்களை வாசிக்கிறேன். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும். எது? ஞானமும் புத்தியும். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். ஆத்மாவுக்கு ஜீவன். எந்த பிசாசு நம்மளை பிடுங்க முடியாது, எந்த மனுஷனை நம்மளை அழிக்க முடியாது. அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனம். எது? ஞானம், ஞானத்தின் பாதை, ஞானத்தின் வழியில் வாழ்கிறது. சும்மா காதால் கேட்டுட்டு அதன்படி செய்யாமல் போகிறதில்ல. இன்றைக்கி அநேக விசுவாசிகள் ஏதோ போதனை தெரியாமல், போதனை தெரியும் ஆனால் அதன்படி நடந்திருக்க மாட்டாங்க.
அப்புறம் எதையாவது கண்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிடுது. வாசல் வரைக்கும், கதவு வரைக்கும் வந்தது, அப்புறம் வாசல் விட்டு கதவை தேடிட்டு போயிடுது. இவங்க கதவை திறக்கலை. அதுபோல் கர்த்தர் இப்போ கர்த்தரை கண்டற சமயத்தில் அவரை தேடு, கண்டுபிடி அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரே, அதை செய்யணும். அப்படி செய்யும்போது அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் ரட்சிப்பு. ஜீவன்கிறது அதாவது ஏதோ சாகாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, இயேசு எப்படி ஜீவன் உள்ளவரா, எப்படி பூரணமான ஜீவன் ஆசீர்வாதத்தோட திருப்தியோடு வாழ்கிறாரோ, அதுபோல் பிதா குமாரன் அப்படி இருக்கிற மாதிரி நாமளும் இருக்கிறதுக்கு சொல்கிறாரு. அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும். அந்த மாதிரி ஜீவன், அந்த ஜீவனோடு நீங்கள் இப்போ வாழ்ந்திருப்பீங்க பூமியில். உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். ஞானம் உள்ளவர்களை பார்த்தாவே அது ஒரு தனி அழகு அவங்கக்கிட்ட இருக்குங்க. இந்த கழுத்துக்கு ஒரு செயினை போட்டால் எப்படி அழகாக இருக்குது, அதுபோல் இந்த ஞானம் உனக்கு இருக்கும்போது அது உன் ஆத்மாவுக்கு ஜீவன், உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். என்னப்பா ஒரு செயின் கூட போடாமல் இருக்க, ஒரு செயினை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், பார்க்க நல்லா இல்லை, ஒரு செயினை போட்டால் அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த ஞானம் புத்திங்கிறது அவ்வளவு விசேஷமானது. அந்த ஞானம் புத்தியில் தான் நீங்கள் நடக்கணும்னு சொல்லி தேவன் உங்களை சிக்ஷிக்கிறாராம். அந்த ஞானத்தின் வழியை விட்டு போகிறப்ப 2 அடி போட்டு சரி பண்ணுறாராம். இப்போ 23வது வசனம், அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. ஞானத்தின் மார்க்கம், ஞானத்தை, தேவனுடைய வார்த்தை தான் ஞானம். அதன்படி நீங்கள் வாழும்போது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய். வாழ்க்கை பாதையில், உங்களுடைய வாழ்க்கையில் பயமின்றி நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்கள், உன் கால் இடராது. நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. ஏன்னா நடத்துறது கர்த்தர். அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இப்போ புதுசாக ரட்சிக்கப்பட்டு வர்றவங்கெல்லாம் கர்த்தருடைய பாதையில் செவ்வையாக நடக்கிறதுக்காக அந்த பாதைகளை செவ்வை பண்ணுங்கள், அதில் இருக்கிற கற்களை பொறுக்கி போடுங்கள் அப்படின்லாம் ஏசாயா 62 வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் பாதையை செவ்வை பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளை அதில் நடத்துகிறேன்றாரு. அவர் கொடுக்குற ஞானத்தில் அவர் பாதையில் நடக்கும்போது, அதான் ஏசாயா 35 அது பெரும்பாதையான வழி இருக்கும். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, அங்கே துன்மார்க்கன் வருகிறதில்லை, அங்கே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மட்டும் நடப்பாங்க, அவர்களுக்கு ஒரு தீங்கும் வர்றதில்லை. அப்படி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ இந்த தேவனுடைய ஞானத்திலே நடக்கிறவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே வழியிலே பயமில்லை, உன் கால் இடராது, எங்கேயும் இடிச்சுக்கிற மாட்ட, தடுமாறி விழமாட்ட. நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும், தூங்குறப்ப நிம்மதியாக தூங்கலாம். சடுதியான தீயிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். பாருங்க, கர்த்தர் உன்னை காப்பார் என்று எழுதியிருக்கிறது. இந்த 2 வசனத்தை மறுபடி வாசிக்கிறேன். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். படுக்கிறோம், திருடன் வந்துடுவானோ, இல்லை எவனாவது வந்து கொண்டுட்டு இருக்கிற நாகண்டெல்லாம் இருக்கிற ஆசையெல்லாம் கொண்டுட்டு போயிடுவானோ, அந்த பயம் வேண்டாம். ஏன்னா அது பயமில்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ கர்த்தர் உங்களை செய்ய வச்சுருப்பார். நீங்கள் படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சையா அப்படின்னு சொல்கிறது. நைட்டு பூரா தூக்கமே இல்லைங்க, எனக்கு இதாக நினச்சி அதை நினச்சி பயமாகவே இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிற ஆளுகளை என்ன செய்கிறது? அவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய ஞானத்தில் நடந்தால் நீ உன் பயமின்றி உன்னுடைய வழியில் நடப்ப, உன் கால் இடராது. நீ படுத்துக்கொள்ளும்போது பயப்படாது இருப்பாய், நீ உன் நித்திரை இன்பமாக இருக்கும், நல்லா தூங்குனேன்னு அப்படி சொல்கிறது எப்படி ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷருக்கு சடிதியான திகில், துஷ்டருடைய பிரச்சனை வரும்போது நீ பயப்பட வேண்டாம் அப்படி சொல்கிறாரு.
கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதியிருக்கிறது. எப்போ? ஞானத்தில் நடக்கும்போது கர்த்தர் உன்னை காப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. காட் bless you.